பேரன்பு கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, பக்த கோடிகளே, எல்லாம் வல்ல திருவரங்கத்தான கிருபையினால் நாம் ப்ரொஃபஸர் டிஆர்எஸ் தலைமையில் ராமாவதாரம் அனுபவிச்சு நிற்கும். பாலகாண்டத்திலேருந்து ஒவ்வொரு காண்டமும் அடுத்த காண்டத்துக்கு அஸ்திவாரம். அதுவும் ராமநாமா, ராமனோட திருவடி ரெண்டையும் எல்லா காண்டத்திலையும் கம்பநாட்டாழ்வார் பேசுகிறார். இப்போ நீங்கள் கிஷ்கிந்தா காண்டத்தில் வாலிதான் நிர்ணயம் பண்ணான் ராமநாமாவை. பின்னால் சம்பாதி ராமநாமாதான் மருந்து, அவன் மருத்துவன். இதில் வேடிக்கை என்னவென்றால் யாருமே புரிஞ்சுக்கல. பகவான் கீதையில் சொல்கிறான் பாருங்க, என் நாமாவை சொல்பவர்களை பற்றி நான் கவலைப்படுறேங்கிறான். என் நாமாவை சொல்கிறவான்னு சொன்னான், ஆம்பளைன்னு சொல்லலை, சொல்கிறவாள் பொம்மநாட்டின்னு சொல்லலை, இந்த ஜாதிக்காரன்னு சொல்லலை. அதை முதல்ல எல்லாருமே உணரணும். அனன்யா சிந்தையந்தோ மாம் ஏ ஜனா பரியுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாமியகம். இதில் எங்கேயான ஆம்பளை சொல்லணும்னு, ஆம்பளை தான் சொல்லணும்னு சொல்லலை, பொம்மநாட்டி சொல்லப்படாதுன்னு சொல்லலை. பொம்மநாட்டி சொல்லணும், ஆம்பளை சொல்லணும். இதில் பாருங்க, அவர் எந்த ஜாதின்னு சொல்லலை. ஏன்னா இப்போ ஃபாரினர் கூட முதற்கொண்டு ராமநாமா சொல்கிறா. அன்றைக்கே எழுதி வச்சிருக்கார் பாருங்க பகவான். இந்த ராமாயணத்தில் பாருங்க, எல்லாரும் ராமநாமா சொன்னான். பொம்மநாட்டிலேருந்து, ஆம்பளையிலேருந்து, மனுஷாள்லேருந்து, வானரம் கொஞ்சம் பண்ணுங்க. இதில் எல்லாரையும் ராமநாமாவை சொல்லி உணர வச்சான். ராவணன் முதற்கொண்டு உணர்ந்தான். நேற்றுக்கு பார்த்தோம், வாலி உணர்ந்தான். உணர்ந்தானே வாலி. நீங்கள் ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கணும், அதுதான் பகவன் நாமா. இன்னும் நம்முடைய சனாதன தர்மத்தில் என்னன்னா, பொல்லாதவாளாவே இருக்கணும்னோ, அப்படியே பிராணனை விடணும்னோ சொல்லலை. நம்ம மதம் மாதிரி இழகினது எதுவுமே கிடையாது. எப்பேற்பட்ட தப்புனாலுமே ஐயோ பாவம் அப்படின்னு தான் சொல்லுவோம். அவன் ஒருவேளை ராமநாமாவை சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க, இன்னும் கேட்க வேண்டாம். சரி பாவம், என்னவோ தப்பு பண்ணிவிட்டான், மன்னிச்சு விட்டுடலாம் அப்படின்னு. அதுதான் நம்முடைய பகவன் நாமாவுடைய மகத்துவம். நம்மளை எல்லாரையும் உணர வச்சான் பகவான், உணர வைக்கிறான். அவன் நாமாவை சொல்லணும். அவன் நாமாவை சொல்லிட்டோன்னா நமக்கு எப்பேற்பட்ட தருணத்திலும் யார் குற்றம் செய்தால் கூட சரிப்பா, சரி விட்டுடும் அப்படின்னு சொல்லுவோம். நடு ரோட்டில் இப்போ ஒருத்தர் சைக்கிளில் மோதிட்டான், ஸ்கூட்டரில் மோதிட்டான், அவன் தன் சண்டைக்கு வரான்னா சரிப்பா விட்டுடும், தெரியாதனமா மோதிட்டான் அப்படின்னு. இதில் நம்ம சம்பந்தமே இல்லாதவா போய் அவன்கிட்ட சொல்கிறோம்னா அந்த இடத்துல தான் பகவன் நாமாவோட தன்மை புரிஞ்சதோ உங்களுக்கு? ஆமாம், புரிஞ்சு. நீங்கள் அந்த பகவன் நாமா, பகவத் குணத்தோட ஒரு பெருமை அதை முதல்ல உணருமா. நாமாவினுடைய பெருமை நாம் we will consider. யாருமே குற்றம் செய்யணும் என்ற அபிப்பிராயம் கிடையாது. ஒருவேளை ஒருவன் குற்றம் செய்து விட்டால்
வாலியை போல் உணர்வானேயானால் பகவான் ஏற்றுக்கொள்ளுகிறான். சமுதாயத்தில் நாமும் ஏற்றுக்கொள்ளுகிறோம். நீங்கள் பல புராண கதை, பகவான் பெருமையை பாடின அடியார்கள் கதை பாருங்கோ. அருணகிரிநாதர் எவ்வளவு தப்பு பண்ணார், கடைசியில் அவர் திருப்புகழ் பாடினார். சொல்லு. ஆழ்வாரில் தொண்டரடி பொடி ஆழ்வார் ஒரு பொம்மநாட்டிகிட்ட பிரியமாக இருந்துட்டார். ஆனால் அவர் பாட்டு நம்ம படிக்கிறோம். பகவானே ஏற்றுண்டான் ரங்கநாதன். நம்ம மதத்துடைய நோக்கமே என்னன்னா, குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குணம். இப்போ ஏன் இன்னைக்கு இந்த விஷயம் சொல்லி ஆரம்பிக்கிறேன்னா, சுந்தரகாண்டத்தில் சொல்ல போகிறார் அனுமாரே. ஆமாம், எப்பவுமே நீங்களும் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஒருத்தட்ட இருக்கிற குணத்தை பாருங்க, குறையே பார்க்காதீங்க. சில பேர் இருக்கா, என்ன பார்த்தாலும் குறை சொல்லுவார், குறையே சொல்லக்கூடாது. எதுலேயுமே அழகாக அதில் என்ன நிறை இருக்குது அதை பாரு. பொறுமை. நீ குறை காண்றதுன்னா பார்த்துட்டே இருக்கலாம், அதுக்கு எல்லையே கிடையாது. நம்ம ஒன்றை முழுமையாக அனுபவிச்சுட்டோன்னா, நிறைய கண்டுட்டோன்னா கண்ணுக்கு குறை தெரியாது. அதனால எதுலேயுமே நிறை. பகவான் நீ எங்கேருந்து வேணாலும் சொல்லுங்கிறான் ராமநாமாவை. இந்த இடத்துல தான் சொல்லணும், அந்த இடத்துல தான் சொல்லணும், ஒன்றும் கிடையாது. ஆமாம், சந்தியாவந்தனம் பண்ணுற போது கூட நீ உட்கார போகிற இடத்த சுத்தம் பண்ணிட்டு உட்காருன்னு தான் சொல்கிற. ரயில்வே ஸ்டேஷனில் பண்ணுறேன்னா ஹரிஹரின்னு ஜலத்தை தெளிச்சாச்சுன்னா போகிறோம், அந்த இடம் சுத்தமாகிடும். அதனால தான் ஒருவேளை இடம் சுத்தமாக இருக்கோ இல்லையோன்னு தான் நம்ம முதல்ல உட்காண்டதுக்கப்புறம் ஆப்போ இஷ்டா மயோபுவகான்னு பண்ணிக்கிறோம், சுத்தம் பண்ணிக்கிறோம். நமக்கு பலவிதமான விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்கா பெரியவா. நான் ட்ரெயினில் போகிறேன்னு சார் பண்ணலாமான்னு ஒருத்தர் கேட்குறாரு. நான் என்ன பண்ணேன், ட்ரெயினில் டீ குடிக்கிறேன், டிஃபன் சாப்பிட்றேன், சந்தியாவந்தனம் பண்ண என்ன சொல்லு. என்னை ஆப்ரேஷனுக்கு ஐசியூவில் வச்சுட்டேன், சந்தியாவந்தனம் பண்ணேன். ஆமாம், அது பஞ்சபாத்திரத்தை எடுத்துன்னு வர மறந்துட்டா. அங்கேயே எனக்கு இந்த பேப்பர் பிளேட்டு தரால, அதை வச்சுட்டு டம்ளரை வாங்கி பண்ணினேன். உட்காண்ட பெட்டிலே அப்படி ஜில்லுன்னு குழைச்சி கோபி எட்டுன்னு மருமம் ஜில்லு ஜில்லுன்னு வாசனை ஆஸ்பத்திரியில். அப்போது ஒரு நர்ஸு உள்ளே நுழையிறா, சின்ன பொண்ணு, என்ன கோயில் மாதிரி வாசனை அப்படிங்கிறான். இவர் அவர் தான் அப்படின்னா. ஆமாம், நான் பெட்டில் உட்காந்து பண்ணுறதுனால ஒரு தட்டு மாதிரி ஒன்று கொன்ற சொல்லி வச்சுண்டு அதில் சந்தி பண்ணேன். ஆமாம், ஆப்ரேஷனுக்கு போகிற வரைக்கும் பண்ணினேன். ஆப்ரேஷனுக்கு போயிட்டுக்கு மறுநாள்லேருந்து சந்தியாவந்தனம் பண்ணேன். எனக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்தா. ஆற்றுலேருந்து கோபிச்சந்திரத்துலேருந்து எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டேன். ஆமாம், பூனல் இருக்கப்படாதுன்னா சாயந்தரம் தான் நல்ல வேலை எடுத்துட்டு மறுநாளைக்கு புதுசாக பூனல் கொன்ற சொல்லி போட்டுண்டேன். ஆமாம், நீங்கள் ஒன்று கவனிக்கணும், எப்படியும் செய்ய வேண்டும், ஜபிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் ஜபிக்கலாம். இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இப்போ கிரகணம் பிடிக்கிறது ஞாயிற்றுக்கிழமை என்ன 10 மணிக்கு ராத்திரி குளியுங்கோ, நல்லா 1108 காயத்ரி ஜபம் பண்ணுங்க. அப்போ ஜபிக்கிற போது உபஸ்தான மந்திரம்லாம் கிடையாது, காயத்ரி ஜபம் நேர நம்ம சவித்திரை சொல்லி காயேன வாச்சா.
ஆமாம். அப்புறம் தர்ப்பணம் பண்ணுங்கோ, திருப்பி குளிச்சுவிட்டு, தப்பே இல்லை. இதெல்லாம் நான் வாத்தியார்கிட்ட கேட்டு வச்சுட்டேன், அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். கிரகணம் பிடிச்சுருத்துங்காத, எப்படியும் முழிச்சுன்னு இருக்க போகிறோம். ஜபிய நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருக்கானே பகவான் ஜபிக்கிறதுக்கு, எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஜபிக்கிறதுக்கு. இதுக்கு சொல்கிறேன், சதா ராமநாமாவை ஜபிச்சவர் ஆஞ்சநேயர். அவர் பறக்க முடிஞ்சது பாருங்க ராமநாமா. அதில் நம்ம பக்தி செலுத்தணும், குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்கோ. ஆமாம், நீ என்ன வேணாலும் படிக்கட்டும் சார், எந்த ஊரில் வேணாலும் படிக்கட்டும், எந்த ஊரில் வேணாலும் வேலை பார்க்கட்டும், தப்பே இல்லை. 3 வியாக்கியானம் தெரிஞ்சுக்கோங்கன்னா, அமெரிக்காவில் சம்பாதிக்கட்டும், லண்டனில் சம்பாதிக்கட்டும், எங்கே சம்பாதிச்சாலும் இங்கே தான் வந்தாகணும். குலதெய்வம் கும்பிட்றதுக்கு அது எங்கே இருக்கோ, சுப்பாம்பட்டியில் இருந்தாலும் அங்கே தான் போகணும். நம்ம முன்னோர்கள் அங்கே தான் வழிபட்டானா அங்கே தான் போகணும். புரிஞ்சுது? வருஷத்துக்கு ஒரு தடவை வர சொல்லு, வணங்க சொல்லு, எல்லா க்ஷேத்திரத்தையும் பார்க்க சொல்லு. எந்த ஊரில் இருந்தால் என்ன, சந்தியாவந்தனம் பண்ணுறதுக்கு ஒன்றும் குறை கிடையாது, பகவான் நாம ஜெபிக்கிறதுக்கு குறை கிடையாது. எந்த ஊரில் வேணாலும் சொல்லலாம், எந்த ஊரில் வேணாலும் ஜெபிக்கலாம். ஆமாம், அது அந்த காலத்தில் சமுத்திரம் தாண்டலைன்னா சமுத்திரம் தாண்டறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. முதல்ல சமுத்திரம் தாண்டினது ஆஞ்சநேயர் தான். அதுக்கு முன்னால் வித்தவுட் கெட்டிங் பாஸ்போர்ட் சீதை தான் தாண்டினான். ராவணன் தூக்கின்னு போனானே சொல்லு, சமுத்திரம் தாண்டி தானே செய்தார். ராமரும் சமுத்திரம் தாண்டினார். நம்மளே எல்லாரும் சமுத்திரம் தாண்டி தான் வந்தோங்கிறா, கைபர் கணவாயிலேருந்து. இருக்கட்டுமே, சமுத்திரம் தாண்டி தானே வந்திருக்கோம். சரி, நான் வேதம் படிச்சிருக்கேன், சமுத்திரம் தாண்ட மாட்டேன்னு ஒருத்தன் இருக்காருன்னா அதுவும் இருக்கட்டும். நம்ம மதத்தில் எல்லாத்துக்கும் இடம் கொடுத்துருக்கு. இல்லை, நான் சமுத்திரம் தாண்டி சம்பாதிச்சாகணும்னு ஒருத்தன் சொல்கிறான்னா சம்பாதி. இப்போ தானே சம்பாதிக்கிறத பார்த்தோம். நல்ல சம்பாதி, யார் வேண்டான்னு. சம்பாத்தியம் செய்வதற்கும் பக்தி செலுத்துவதற்கும் சம்பந்தம் கிடையாது. பக்தி எப்பவும் செலுத்தணும், பிறந்ததுலேருந்து. இட் மஸ்ட் நம்மளோடையே இருக்கணும், நம்மளோட ஊறினது. சந்தியாவந்தனம் பண்ணுன்னு ஏன் சொல்கிறோம்? அதுலேயும் என்ன பண்ணுற? சந்தியாவந்தனத்தில் கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா அங்கத்தை கொண்டு பகவான் நம்ம சொல்லி தான் தொட்டுக்கிறோம். அர்க்கியம் விடுற போது கேசவன் தர்ப்பயாமி சொல்கிறோம், ஆதித்யன் தர்ப்பயாமி சொல்கிறோம் நவகிரகத்துக்கு. அது சொல்லியாச்சுன்னா ஜோசியமே பார்க்க வேண்டாம். தினம் 3 வேளை ஆதித்யன் தர்ப்பயாமி, சோமன் தர்ப்பயாமின்னு பண்ணியாச்சுன்னா எதுக்கு ஜோசியம் பார்க்கணும்? நம்மளும் நவகிரகத்தை கும்பிட்டாச்சு. சொல்லு, நமக்கு நீங்கள் எங்கே சுற்றி சுற்றி போங்க, நாம சொல்கிறது தான் சொல்லுவோம். புரியுறது? நீங்கள் லிமிட்டாக வச்சுருக்கிற காயத்ரியே ஜெபி, அதுக்கே டைம் இல்லைங்கிறான். 1008 ஜெபிக்க வேண்டாம், 108 தானே சொல்கிறா மேக்சிமம். சொல்லு, 15 மினிட்ஸ் சொல்லுங்க. என்ன சார் 2020 மேட்ச்சு மணிக்கணக்காக உட்காந்து பார்க்குறோம். இந்த சந்தியாவந்தனம் பண்ணுறதுக்கு டைம் இல்லைங்கிறானே. சொல்லுங்க, எப்படி டைம் இல்லாமல் இருக்குன்னு எனக்கு புரியல. சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். 15 மினிட்ஸ் நான் ட்ரெயின்லேயே பண்ணுவேன், ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம்லேயே உஞ்சவர்த்தி எடுப்பேன். எப்படி முடியாதுன்னு சொல்லுவேன்? அதைத்தான் சொல்கிறேன். நீங்கள்
10-15 days இல்லை 1 month பழக்கின பையங்களே அப்புறம் பண்ண மாட்டேங்கிறான். நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், அது மஸ்ட்டுன்னு கொண்டு வரணும். அதுக்கு தான் 5 வயசு 7 வயசுன்னு உபநயனம் பண்ணுறோம். அது நீ பால்யத்தில் என்ன சொல்லணும், சந்தியாவந்தனம் பண்ணு, காப்பி தரேன், கட்டாயப்படுத்தணும். அம்மா ஒருத்தர் என்ன கேட்டார், கட்டாயப்படுத்தணுமா? ஆமாம், பாடப்புஸ்தகத்தை த்ரஸ்ட் பண்ணுற மாதிரி பண்ணு. இப்போ நான் சனிக்கிழமை ட்ரெயினில் தான் போகிறேன், ஈரோடு வந்தே பாரத். 4 மணி 4:15 ஆனவுடனே சந்தியாவந்தனம் பண்ணுவேன். சீட்டில் உட்காந்து முதல்ல அங்கே போய் தனியாக அர்க்கியம் விட்டுட்டு சீட்டில் உட்காந்து 1008 பண்ணுவேன். சும்மா தானே உட்காந்து போகிறேன். 6:30க்கு தான் போகிறது. நான் அதுக்கப்புறம் 7-7:30க்கு பவானி போய் பண்ணலாம். பண்ணினேன்னா அது 108 தான் பண்ண முடியும், 1008 பண்ண முடியாது, நைட் ஆகிடுறது. அதனால் சாயந்தரம் 4 மணிக்கே ஜெபிக்க ஆரம்பிச்சுடுவேன், 4லேருந்து 5. ஆமாம், ட்ரெயினில் சும்மா உட்காந்து போகிறோம், தூங்க போகிறேன். 2:15க்கு ட்ரெயின், 4 வரைக்கும் தூங்கிட்டு அப்புறம் பண்ணலாமே. சொல்லுங்க, என்ன அங்கேயே பாத்ரூமில் முகம் அலம்புறது இருக்கு, அலம்பிக்கலாம், நெத்தி விட்டுக்கலாம். யார் நம்மளை கேட்க போகிறா? சொல்லு. நம்ம பண்ணோம்னா அங்கே எல்லோரும் ஹெல்ப் பண்ணுவோம். லண்டனுக்கு உபன்யாசத்துக்கு போனேன், பெகரீனில் ஏர்போர்ட்டு மாறினேன், பிளேன். சந்தியாவந்தனம் பண்ணுறதுக்கு பஞ்சபாத்திர உத்திரிணி மடி வேஷ்டி எல்லாம் கையில் எடுத்துட்டு பிளேனை விட்டு இறங்கி அங்கே போனேன் குளிச்சுட்டு பண்ணுறதுக்கு. அங்கே உடனே ஓடி வந்துட்டார் ஒருத்தர், யூ வாண்ட் ப்ரேயர் ஹால்? என்னை பார்த்த உடனே கேட்டான். எஸ், கமான். ஹிந்து ப்ரேயர் ஹால், கிறிஸ்டியன், முஸ்லீம்னு வச்சுருக்கான். நீங்கள் நம்பவே மாட்டேன், ஹிந்து ப்ரேயர் ஹாலுக்குள்ளே நுழைஞ்ச உள்ள பாத்ரூம் ப்ரஷ் அவுட்டு, நம்மளோட சுவாமி படமெல்லாம் வச்சுருக்கான், விபூதி இருக்குது, குங்குமம் இருக்குது. அதை விட வேடிக்கை சந்தியாவந்தனம் பண்ண பஞ்சபாத்திர உத்திரிணியும் வச்சுருக்கான். அரண்டு போயிட்டேன். நான் கையில் வச்சுருக்கேன், போய் பாத்ரூமில் குளிச்சுட்டு நெத்திட்டு 108, ஏன்னா பிளேனுக்கு போகணும், 108 ஜபிச்சுட்டு போனேன். ஐயா, நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நாம் செய்யணும்னு எண்ணினால் எங்கே இருந்தாலும் நடக்கும். நம்ம செய்யப்படாதுன்னு நினைஞ்சால் ஆதிலேயே பண்ண மாட்டோம். இதுதான் அனுமார் வழிகாட்டினார். ராமநாமாவை ஜெபிச்சார், பறந்தார். பார்த்தீங்களா, ராமநாமா அவருக்கு தெம்பு கொடுத்தது, பகவன் நாமா. உலகளந்த பெருமாள் மாதிரி நின்னாராம். குறிப்பில் குறிகாணும் மாருதியினர் அருணகிரிநாதர் திருப்புகழில். குறிப்பு ருத்ரரில் சிறந்த குறிப்பில் குறிகாணும் மாருதி சிவபெருமானே அவதரிச்சிருக்காருங்கிறத அழகாக சொன்னார். பறந்து போன பொத்துன்னு குதிச்சார் லங்கையில். லங்கினி காவல் காத்துன்னு இருக்கா, அவளை அடித்தார். உடனே நீ இனிமேல் உள்ளே போ, நான் பிரம்மா சாபத்தில் இங்கே இருந்தேன், உன்னை ஒரு வானரம் தீண்டும், அதுக்கப்புறம் இந்த நகரம் போயிடும்னார். நான் போயிட்டு வரேன்ட்டு போயிட்டான். தேவனா மாறி அனுமார் ஒரு இடமா போய் தேடுறார். அவர் தேடுற போது கும்பகர்ணன் திருமாளிகைக்கு போனார். ஆமாம், சொல்ல நேரம் இல்லை, எது முக்கியமோ சொல்கிறேன். கும்பகர்ணன் திருமாளிகையில் பார்த்தார் கும்பகர்ணனை. அவன் ராவணனோன்னு சந்தேகப்பட்டார். கோபம் வந்துருத்து, கோபத்தை அடக்கினாராம். எப்படி கோபம் வந்தது? பிரளயாக்கினி மாதிரி. கம்பன் பதம் போடுறான், அறிவுங்கிற சமுத்திர ஜலத்தால் அந்த கோபத்தை அணைச்சாராம். இப்போ இதுலேருந்தே தெரிஞ்சுக்கணும், நம்ம எப்போ கோபப்படுறோமோ உணர்ச்சி வசம், அறிவை உபயோகப்படுத்தினா தான் கோபம் தணியும். பாருங்க, கம்பன் அறிவு எனும் பெரும் பறவையும் புனலினால் அவித்தான்.
இந்திரஜித்து திருமாளிகைக்கு போனார். அவன் தூங்கிறத பார்த்த உடனே இவன் யாரு தெரியலையே, சிவபெருமான் மகனை போல் இருக்கிறானே அப்படின்னு பார்த்தார். பார்த்துட்டு ராமலட்சுமணாள் இவனோட நிறைய நாள் சண்டை போடுற மாதிரி இருக்கும். எப்படி கேஜ் பண்ணுறார் பாருங்க. இளைய வீரனும் ஏந்தலும் இருவரும் பல நாள் உளைய போர் இவனோடும் உளது உணர்றார். அதுக்கு தான் இவரை தூது அனுப்பிச்சார். என்றைக்குமே ஒன்று தெரிஞ்சுக்கணும். இப்போ நேற்றுக்கு பார்த்தோமே, வாலி எதிராளியுடைய பலம் தெரியாமல் தன் பலத்தையே பேசினார். எங்கேயுமே எதிராளி பலத்தை பார்க்கணும். ஏன்னா அவன் ஊருக்கு போகிறா, எல்லாரும் அவா ஊரில் யானை தான், அசல் ஊரில் முயல் தான். விதுர நீதியில் சொன்னார் விதுரர் விராட பருவத்தில். அவாவா சுதேசத்தில் இப்போ நம்மளே இருக்கோம், அவாவா ஊரில் அவாவா கிங்கு தான். என்ன நமக்கு ஒரு தெம்பு இருக்கும். இப்போ நம்ம எல்லோரும் மெட்ராஸ் வந்துட்டோம், மெட்ராஸ்லேயே இருந்தாலுமே நமக்குன்னு பூர்வீகம் இருக்குமே, திருச்சி, திருநெல்வேலி, மதுரைன்னு. நம்ம இங்கே இருக்கிற போதே சொல்லுவோமே, எங்கள் ஊர் திருச்சி, எங்கள் ஊர் பாலக்காடு, திருநெல்வேலி. நீங்கள் அங்கே போகிறல, ஆமாம் குலதெய்வம் கும்பிட போகிறோம். அப்போ அங்கே போகிறோம்னா நமக்கு ஒரு வீடு வச்சுக்கிறோம். இல்லைன்னா வீடு இல்லைன்னா தெருவிலையே யாரோ தெரிஞ்சவா இருப்பாள், இன்னார் உறவுன்னு தெம்பாக போய் இறங்குவோம். மற்ற ஊர்களை விட நம்ம ஊரில் சுதேசத்தில் அது ஒரு பெருமை தானே. அதைத்தான் அவர் சொல்கிறார். நம்ம ராவணன் அதுதான் ஆண்டாள் நாச்சியார் பெருமையாக சொன்னார். ராமர் லங்கையில் போய் ஜெயிச்சார்னு. சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி. சென்று அங்கு அவன் ஊரில் போய் ஜெயிக்கிறது தானே வஸ்தி. நம்ம ஊரில் ஜெயிக்கிறது ஒன்றும் பெரிய சமாச்சாரம் இல்லை. இப்போ இது வரைக்கும் ஜெயிச்சின்னு வருது பூரா நம்ம ஊரில், வாலி உள்பட ஜெயிச்சது நம்ம இந்தியாவில். இனிமேல் தான் அவர் வெளியூரில் போய் 56 தேசமும் அவரோடதுன்னா. அதனால் இங்கே யாக சம்ரட்சணம் பண்ணதோ, கரதூஷணாள் வதம் பண்ணதோ, இதெல்லாம் விட ஒஸ்தி ராவண சம்ஹாரம். ஏன்னா அவன் ஊருக்கு போய் அதுதான் ஆண்டாள் சொன்னான், சென்றங்கு தென்னிலங்கை. அங்கே போய் இன்றைக்குமே அசலூரில் போய் ஜெயிக்கிறது ஒஸ்தி. விபீஷணன் திருமாளிகைக்கு போனார். அங்கே தான் சொல்கிறார், இப்போ சொன்னேனே, குணம் நாடி குற்றமும் நாடி. அங்கே சொல்கிறார், குற்றம் இல்லது ஓர் குணத்தினன் இவன்கிட்ட குற்றமே இல்லை, குணம்தான் இருக்குது. இப்போ இந்திரஜித்தை பார்த்தபோது அவனோட குணத்தை தான் பேசினார். இவனோட நிறைய நாள் சண்டை போடுறாப்புல இருக்கும்னு. அதனால தான் எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நாம் பிறரிடத்திலே இருக்கக்கூடிய நல்லதை நாம் ஏற்றுக்கொண்டோமே ஆனால் நம்ம கண்ணுக்கு நல்லது தான் படும். அப்போ நீங்கள் அப்போ பார்த்தேன்னா ஒருத்தர் சொன்னால், அப்போ நீங்கள் எந்த மனுஷனையும் நம்ம பொல்லாதவன்னு சொல்ல முடியாதேம்மா அப்படின்னு ஒரு பையன் சொன்னான். எதுக்கு சொல்லணும்னு. சரி மாமா, இப்போ பொல்லாத்தனம் பண்ணுறான், திருடுறான், இருக்கட்டும், அவன் ஏன் திருடினான்னு விசாரியே, அப்புறமா தண்டனை தரும். திருடினதுக்கு அவனுக்கு தண்டனை கொடு, பட் இனிமேல் திருடாத மாதிரி அவனுக்கு எதாவது செஞ்சு கொடு. அதுதானே ராஜாங்கத்தில் பண்ணுறா. புரியுதோ? ஒருத்தன் திருடி விட்டான், அவனை கேளு போய் வறுமைம்பா சொல்லு. ஏழ்மை இல்லாதவன் பொல்லாதவன் தான். புரியுறதோ? அவன் அது ஏதோ ஒரு ஆசையில் பண்ணிவிடுறான். இந்த வறுமைன்னு இருக்கு, தப்பு பண்ணுறான். ஒருவன் ஒரு ஸ்திரீயை அடைய முற்படுறான். அந்த நேரத்தில் அவனுக்கு அந்த எண்ணம் பிரதிபலித்ததுனால பண்ணுறான். 5 நிமிஷம் கழித்து பார்த்தா அவனே சொல்லுவான், எப்படி இப்படி நடந்தனே தெரியலை, நான் அதை சரின்னு சொல்லலை, அதை அடக்குவதற்கு என்ன வழின்னு சொல்லி கொடு.
புரியுறதோ? அப்போ நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு குற்றம் செய்கிறோம். இப்போ நம்ம எல்லோரும் சூரியோதயத்துலேருந்து அஸ்தமனம் வரைக்கும் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, எப்படி குற்றம் செய்கிறோம்? குற்றத்தை ஏதோ ஒரு குற்றம் செய்கிறோம். ஒன்றுமே இல்லை. டாக்டர் சுகர் இருக்குது சாப்பிடாதேங்கிறார். சாப்பிடாமல் இல்லையே, நம்ம யோசனை பண்ணி பாருங்க, அது பெரிய குற்றம் தானே. இப்போ நம்ம ஆக்சுவலாக நாம் அப்படி இதாகத்தானே நடந்துக்கணும். யோசனை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம ஒரு விஷயத்தையும் எடுத்து பார்த்தோம்னா நம்ம ஏதோ ஒரு குற்றம் செய்கிறோம். ஒரு குற்றம் இல்லாமல் வாழணும். அப்போ நீங்கள் சொல்லுவீங்க, நான் ஒரு தப்பு பண்ணலையே, நம்ம ஒரு தப்பு பண்ணலன்னு அடுத்தவா சொல்லணும். இப்போ விபீஷணனை சொன்னார் பாருங்க, ஆஞ்சநேயர் சொல்கிறார் பாருங்க, குற்றம் இல்லது ஓர் குணத்தினன் இவன், செற்றம் நீங்கிய மனத்தினன், எந்த விதமான தவறுகளும் இல்லாத மனத்தினன் அவன் பார்க்கிறார். ஆஞ்சநேயர் பார்த்துட்டு கடைசியில் சீதையை காணுமேன்னு ராவணன் திருமாளிகைக்கே வரார். யோசிக்கிறார், இவன் என்ன கொன்னுட்டானா இல்லைன்னா கொன்று தின்னுட்டானா? கொன்றானோ கற்பழியா குலக்கொடியை கொன்று தின்றானோ அப்புறத்தே செரித்தானோ? நான் போய் என்ன சொல்லுவேன் ராமர்கிட்ட? அவர் சொல்கிறார், கண்டு வரும் என்றிருக்கும் காகுத்தன். ராமர் என்ன நினைப்பறான்? சீதையை பார்த்துட்டு வருவான்னு நினைப்பறான். சுக்ரீவன் என்ன நினைப்பனா? கொண்டு வரும் என்று இருக்கும். ஏன்னா வானரத்துக்கெல்லாம் தூக்கிண்டு போய வழக்கம். கொண்டு வரும் என்று இருக்கும். நான் போய் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போது ராவணன் பக்கத்தில் மண்டோதரி படுத்துன்னு இருக்கா. சில அடையாளத்தை வச்சு சீதையோன்னு சந்தேகப்பட்டுட்டார். அப்புறமா அங்கே அடையாளத்தை வச்சு இல்லைன்னு தீர்மானித்தார். திருப்பி ராமனை ஜெபிச்சார். அந்த அசோக வனத்துக்கு வரார். அதுக்கு பேர் சிஞ்சுபா வனம்னு பேர். நீங்கள் ஒரு அனுமார் பார்க்கலாம், சாம்பல் நிறத்தில் போட்டிருப்பா. அந்த மரத்தோட இலைகளுக்கு ஏற்ப தன் ரூபத்தை மாற்றிண்டர். அந்த மரத்தில் உட்காண்டர். சுற்றி ராட்சசிகள், நடுவில் சீதை இருக்கா. இனிமேல் இவ தான் சீதைன்னு சொல்ல வேண்டாம். இவளோட அழகு அழகாக பிரதிபலிக்கிறது. மேலேந்து பார்க்குறார் ஆஞ்சநேயர். அங்கேருந்து பார்க்குற போது ஆஞ்சநேயர் ராமன் கிருபையில் தான் கண்டுபிடிச்சதை சந்தோஷப்படுறார். அப்போ அவர் சொல்கிறார் பாருங்கோ, மூவகை உவகையும் முறையின் நீங்கிய பாவிதன் உயிர்கொள் இழைத்த பண்புதால் ஆவதே அரவணை துயில் நீங்கிய தேவனே அவன். பாம்பு மேலே படுத்துன்னு இருக்கிற அந்த பரந்தாமன் தான் ராமன். இவள் கமலச் செல்வி, இவள் தாமரப்பூவில் இருக்கிற மகாலட்சுமி தெரியறது. இப்போ என்ன கேளுங்கோ. அப்போ தான் சுற்றி ராட்சசிகள் இவ்வளவு தொல்லை, ராவணன் வரப்போகிறான். இவ்வளவு தொல்லையிலையும் சீதைக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் எப்படி இருக்கிறாள் அப்படின்னு அனுமார் வியாக்கியானந்தரர் தர்மமே காத்ததோ. அவள் அனுஷ்டானம் பண்ணுற தர்மம், அதைத்தான் சொல்கிறோம். தர்மம் சரா தர்மோ ரக்ஷதி ரட்சிதா. நாம் ஒரு தர்மத்தை கடைபிடிச்சோம்னா அந்த தர்மம் நம்மளை ரட்சிக்கும். இப்போ அவளுக்கு என்னெல்லாம் ஸ்திரீ தர்மத்தை கடைபிடிச்சா, அதனால அவள் சௌக்கியமாக இருக்கா. சரி, அந்த தர்மத்தை விட வேற என்ன தர்மம் அவள்கிட்ட இருந்தது? ஜனகன் நல்வினை கர்மமே காத்ததோ. அன்றைக்கே நான் சொன்னேன்,
நீங்கள் பொண்ணு எடுக்கிற போது இந்த பொண்ணு படிச்சிருக்காளா, வேலைக்கு போகிறாளா எல்லாம் கேட்குறேள். யாருமே அந்த பொண்ணோட அப்பா அம்மா கோயிலுக்கு போனாளா, குலதெய்வத்தை கும்பிட்டாளா, அந்த பொண்ணு கும்பிட்டாளா? நீங்கள் பொண்கள் ஸ்ரீதனம் கொன்றணும்னா பொம்மநாட்டி நீங்கள் நினச்சினுக்கள் 20 பவுன் போடுறாளா, 50 பவுன் போடுறாளா, இதுதான் நினச்சின்னுக்கள். அது போடுறதுலாம் தான் இப்போ பேப்பர் பூரா அமக்களப்பட்டுன்னு இருக்கு. ஒன்றும் உசுரை விட்டுடுறது, இல்லை கொலை பண்ணுறா, படுத்துறா. நீ 50 பவுன் போட்டுன்னு பார்த்தால இன்னொரு 50 அப்பாட்ட கேளுங்கிறா. இந்த காலத்துலேயும் கம்ப்யூட்டர் வேர்ல்டுங்கிற மற்றதுக்கு இதுக்கு சொல்ல மாட்டேங்கிறா. சொல்லுங்க. யாராவது நீங்கள் ஒரு பொன் குழந்தை என்ன கொண்டு வரணும் பிறந்தாத்துலேருந்து? புண்ணியத்தை. அப்பா அம்மா புண்ணியம் பண்ணி புண்ணியத்தோட தாரவாக்கணும். அதனால தான் பொண்ணை பெற்று கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல என்ன கஷ்டம்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த பொண்ணு நம்ம பண்ணுற புண்ணியம், தங்கம், ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் எடுத்துன்னு போகிறா. அதை ரீட்டைன் பண்ணுறதுக்கு தான் நம்ம அன்னதானம், வஸ்திரதானம், சொர்ணதானம் இதெல்லாம் பண்ணுறோம். புண்ணியத்தை ரீட்டைன் பண்ணுறதுக்கு. இப்போ அவளுக்கு புண்ணியத்தை கொடுக்குறோம். பொன் குழந்தை எதை எடுத்துன்னு போகணும்? புண்ணியத்தை. அதுதான் அந்த காலத்தில் சொல்லுவா, பானை பிடிச்சவ பாக்கியசாலின்னு. ஏன் சொல்கிறேன்? பெண்கள் கொண்டு வர வேண்டியது புண்ணியத்தை. நம்ம அதனால தான் சொல்கிறோம் புண்ணியவதின்னு சொல்கிறோம். நீங்கள் என்ன ஒன்று புண்ணியம் செஞ்சுருந்தால் தான் நல்ல குணமாக இருப்பா. நீங்கள் ரொம்ப பேருக்கு தெரியலை. அந்த அப்போல்லாம் வச்சனம் சொல்லுவா, எப்படி நாட்டு பொண்ணு பார்க்குறேள், குணவதியாக இருக்கணும். அதுதான் சொல்கிற வழக்கம். இந்த குணவதின்னு ஏன் சொல்கிறான்னு தெரிஞ்சுக்கோங்க. வடக்க ஒரு ராஜா ஆட்சி பண்ணிட்டு இருந்தான். அவனோட ஆத்துக்காரி பேர் குணவதி பாயின்னு பேர். மகாராணி அவள். அவள் ஒரு நாளைக்கு அரண்மனையில் இப்படி நடந்து வெளியில் வரும்போது அவளுக்கு வேலை செய்கிற, தொண்டு செய்கிற வேலைக்காரி அவளுக்குன்னு கொடுத்த ரூமில் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டான். இவளுக்கு தொண்டு பண்ணி முடிச்சுட்டு திருப்பி தன்ன இடத்துல போய் குளிச்சுட்டு ஜெபம் பண்ணுறான். டெய்லி பண்ணுறான். இதை ஒரு நாளைக்கு அவன் நோட் பண்ணிட்டான் மகாராணி. அவன் இப்படி எட்டி பார்த்துருக்கா, ஜெபிச்சுன்னு இருக்கா. ஓ, ஜெபிக்கிறாளே அப்படின்னு அவன் வெளியிலேயே நின்றுட்டான். ராணி அவள் ஜெபிச்சு முடித்து பெருமாளுக்கு நைவேத்தியம் எல்லாம் பண்ணி ஆத்துக்கார குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்க போகிறான்னு தெரிஞ்சது. கதவை திறந்துன்னு உள்ளே போனான். அவள் செந்துட்டா. ராணி என்ன வர கும்பிட்டான். நீ இப்போ இத்தனை நேரம் என்ன ஜெபிச்சேன்னா? ஹரிநாமாவை. ஓ, எதுக்கு ஜெபிச்சே? நம்ம சௌக்கியமாக இருப்போம், குறிப்பாக ஆத்துக்காரர் சௌக்கியமாக இருப்பார் அப்படின்னா. உடனே அவ ஒரு 15 நிமிஷத்துக்கு கழித்து அங்கே வான்னா அரண்மனைக்கு. உடனே ஓடினா ராணி. குளிச்சா. அவளை கூப்பிட்டான். எனக்கு உபதேசம் பண்ணுன்னா. எத்தனை தடவை ஜெபிக்கணும், எப்போ ஜெபிக்கணும் எல்லாம் கேட்டுட்டேன். காலங்காலத்தால் எழுந்திருந்தவுடனே குளித்து ராணி டெய்லி ஜெபிப்பா. அவள் டெய்லி ஜெபிக்கிற போது கடைசியில் என்ன பண்ணிவிட்டா, அவள் தனக்கு உபதேசம் பண்ண வேலைக்காரியை கூப்பிட்டு, இதை நம்ம இப்படி ஜெபிக்கிறோமே, எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஜெபிக்கலாமான்னு கேட்டாள். என்ன பண்ணலாம்? நாம சங்கீர்த்தனம், பஜனை பாடுறவா இருக்கா, கூப்பிடுங்கோன்னா கூப்பிட்டுட்டா. இப்போ கடைசியில் அதை பக்கத்துலேயே ஒரு இடம் கட்டினா, பஜனை மடம் மாதிரி, ஒரே ஹரிநாம சங்கீர்த்தனம். இது ராஜாவுக்கு பிடிக்கலை. ராணியை நிராகரிக்கவும் முடியலை. நீ என்ன
நான் உங்களுக்கு செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு தான் ஜெபிக்கிறேன் அப்படின்னா அவனுக்கு அதனால தான் அவளை ஒன்றும் குறையும் சொல்ல முடியல. ஆம்படையானுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ பண்ணிட்டு தான் ஜெபிக்கிறான். நீங்கள் என்னை பற்றி கவலைப்படாதீங்க, நான் ஜெபிச்சுட்டு தான் சாப்பிடுவேன், நீங்கள் உங்கள் படி இருங்க. சரின்னுட்டான். ஒரு நாளைக்கு ராஜா பக்கத்து ஊருக்கு மந்திரியோட போகிறான். அது நதி குறுக்கிடுறது. படகுல போகிறான். படகுல போய் அங்கே ஜோலியை முடிச்சுட்டு திருப்பி படகுல வரா. படகு கவுந்துருத்து. அப்போத்தான் இவனுக்கு ஹரிநாமாவோட பெருமை தெரிஞ்சது. என்ன ஜெபிக்கிறதுன்னு தெரியல அவனுக்கு. அவன் நதி இழுத்துன்னு போகிறது. ஹரியை கூப்பிடணும்னு தியானம். ஹரியை கூப்பிட முடியல. தன் மனைவியை கூப்பிட்டான். அவன் குணவதி பாயின்னு கூப்பிட்டான். அவ இங்கே ஜெபிச்சுன்னு உட்காந்துருக்கு. இப்போ பாருங்க, யாருக்கு பொறுப்பு வந்துருத்தோ? ஹரிக்கு. அவன் இவளை கூப்பிட்டான், இவள் ஹரியை கூப்பிட்டுன்னு இருக்கா. அங்கே ஒரு வீரன் மாதிரி வந்து ரூபத்தில் இந்த ராஜாவையும் மந்திரி படகோட்டியும் பிடிச்சி கரையில் சேர்த்தான். சந்தோஷம். ராஜா, நீ யாருப்பா அப்படின்னு கேட்குறான். என் பேர் ஹரிங்க, இங்கே வேலை செய்கிறேன்னா. இவர் அந்தனை நகர்ந்தோன்னா அவர் டிஸப்பியர் ஆகிட்டார். அது அவனுக்கு தெரியாது. சந்தோஷம். வீட்டுக்கு வந்தான். அதிகாரி ஜெபிச்சுன்னு இருக்கா. அரண்மனைக்கு வந்தான். சந்தோஷம் தாங்கலை. தானும் பக்கத்தில் உட்காண்டான். அவள் பூஜையெல்லாம் முடித்தான்னு, இது என்ன நாம ஜெபிக்கிற, எனக்கும் சொல்லி கொடு, நானும் ஜெபிக்கிறேன், இந்த மாதிரி இப்போ நடந்தது அப்படின்னா. அப்போ தான் அவள் சொன்னான், அது வேற யாரும் இல்லை, வந்தது சாட்சாத் ஹரிதான் வந்திருக்கார் உங்களுக்கு. அதுலேருந்து தான் நம்ம அதுக்கு நாட்டு பொண்ணு குணவதியாக வரணுங்கிறோம். புரிஞ்சுதா உங்களுக்கு? குணவதியாக வரணும்னு சொன்னது அந்த குணவதி பாயியை வச்சு. இப்போ எதுக்கு நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன்னா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நாமாவை சொல்லணும்.